Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th Max உங்களோட crack set 9 பார்க்க போறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து உங்களோட chapter 9 applications of integrations. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ இதில் 2 marks 3 marks and 5 marks வந்து ரெண்டு கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சாப்டர் 9 வந்து நீங்கள் ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேமன் இன்டிகிரல். ஸோ இது வந்து 9.1. அதில் 3 ரூல் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல். ஸோ அது சால்வ் பண்ணுற மாதிரி தான் 3 சம்ஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் த இன்டிகிரல்ஸ். ஸோ இன்டிகிரல்ஸ் வந்து 9.2லேருந்து 9.7 வரையும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இன்டிகிரல் சம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஈச் சம்மும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சம்மும் வந்து ஒரு மெத்தடில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் படித்தா தான் வந்து அந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ரீஜன். ஸோ இது வந்து 5 மார்க்கில் கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 9.8 வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அண்ட் எவாலுவேட் த இன்டிகிரல்ஸ் வந்து 2 மார்க்ஸ்லேயும் வரலாம், 3 மார்க்ஸ்லேயும் வரலாம், அண்ட் 5 மார்க்ஸ்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சம் வந்து எவாலுவேட் த இன்டிகிரல்ஸ். ஸோ லிமிட் வந்து 3 to 4 1/x² - 4 into dx. ஸோ இது வந்து என்ன மாடலில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்டிகிரல் ஆஃப் 3 to 4 dx by x² minus 4 வந்து நான் 2 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஸோ இன்டிகிரல் ஆஃப் 1/x² minus a² into dx. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இதோட ஃபார்முலா என்னதுன்னா which is equal to 1/2a log of x minus a by x plus a plus c. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம டிரைவ் பண்ணிடலாம் which is equal to. ஸோ டிரைவ் பண்ண இது எக்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ் வந்து எக்ஸ் தான், ஏ வந்து 2. ஸோ அதனால் 1/2 ஏ இருக்கா, ஏக்கு பதிலாக 2 போட்டுருங்க, இன்ட்டு 2 log of x minus 2 by x plus 2 plus c. ஸோ இன்டிகிரல் ஆஃப் 3 to 4. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4ன்றது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ 1/4 இன்ட்டு log of x minus 2 by x plus 2. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்பர் லிமிட் வந்து 4. ஸோ 4 minus 2 வந்து 2, 4 plus 2 வந்து 6 மைனஸ் லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் பண்ணும்போது மைனஸ் log of. ஸோ 3 minus 2 வந்து 1, 3 plus 2 வந்து 5 which is equal to 1/4 log of. ஸோ log வந்து மைனஸில் இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக டிவிஷனில் எழுதிடலாமா? ஸோ அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். log வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ log of 2/6 divided by 1/5 which is equal to 1/4 log of 2/6 into 5/1. இது சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 2 1s are 2, 2 3s are 6 which is equal to 1/4 log of 5/3. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க எவாலுவேட் பண்ணி நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து எவாலுவேட் த இன்டிகிரல்ஸ். இன்டிகிரல் ஆஃப் 0 to 1 root of 1 minus x by 1 plus x into dx. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த சம்மில் மல்டிப்ளை பை 1 minus x on both numerator and denominator. ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம 1 minus x ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏன்னா 1 minus x into 1 plus x என்ன ஆயிரும்? a² minus b² ஃபார்மேட்டில் ஆயிருமா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வந்து 1 minus x ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டிகிரல் ஆஃப் 0 to 1 root of 1 minus x into 1 minus x divided by 1 plus x into 1 minus x into dx. ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்? இன்டிகிரல் ஆஃப் 0 to 1 root of 1 minus x வந்து 2 இருக்குது. ஸோ 1 minus x ஸ்கொயர்
divided by இது வந்து a plus b into a minus b format. So a square minus b square. 1 square வந்து 1 தான். So a square minus b square into dx. So இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஸ்கொயரும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். Which is equal to integral of 0 to 1 minus x divided by, so மேலே ரூட் கேன்சல் ஆகிடும், கீழே மட்டும்தான் ரூட் இருக்கும். So 1 minus x square into dx. So இதை இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். Which is equal to integral of 0 to 1 by root of 1 minus x square into dx. இங்கே மைனஸ் இருக்கா? So minus integral of 0 to 1 x divided by root of 1 minus x square into dx. So ஏன்னா 1 by root of 1 minus x square ஓட ஃபார்முலா வந்து sin inverse of x. So இது ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். So 1 by root of 1 minus x square ஓட ஃபார்முலா வந்து sin x. So sin inverse of x. So இதுக்கு வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் 0 to 1 மைனஸ் அகைன் இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா so x by root of 1 minus x square இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 minus x square வந்து நம்ம tன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ which is equal to t. ஸோ 1 minus x square வந்து நம்ம tன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ t வந்து 1 minus x square. ஸோ dt வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 2x into dx. ஸோ நமக்கு தேவை வந்து வெறும் x dx இந்த சைடு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ minus x dx is equal to minus dt by 2. So minus x dx is equal to dt by 2. So ஏன்னா இந்த இடத்துல நமக்கு minus x dx இருக்கா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து dt by 2ன்னு எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க அந்த ரூட் டீயை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ரூட் டீயை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ டீயை நம்ம எப்படி எழுதலாம்? t of 1 by 2ன்னு எழுதலாமா? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து n x bar n. So x bar n ஓட ஃபார்முலா வந்து n x bar n minus 1. So இந்த இடத்துல நமக்கு n வந்து 1 by 2 into x வந்து t whole power 1 by 2 minus 1 which is equal to 1 by 2 t. So t minus 1 by 2 வரும். So இதை நீங்கள் divided by 2 1 minus 2ன்றது நமக்கு minus 1 by 2. So which is equal to 1 by 2 root of t. So denominatorல மைனஸ் இருக்கு. So நியூமரேட்டருக்கு மேலே போகும்போது மேலே வெறும் root of t வந்துடும். which is equal to, so அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். So x into dx ஓட வேல்யூ வந்து dt by 2. So dt by 2ன்றது 1 by 2 into dt. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 1 by 2ன்னு எழுதிக்கலாம். So 1 by 2 and next வந்து 1 by root of 1 minus x square. So அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து root t. So 1 minus root t வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ root t கீழே டினாமினேட்டரில் 1 by 2 இருக்கும். ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இருக்க 1 by 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து வெறும் root t தான். ஸோ root t ஓட வேல்யூ வந்து என்னது? t வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? 1 minus x square. ஸோ root t ஓட வேல்யூ வந்து root of 1 minus x square. ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனியாக தான் போடணும். ஸோ which is equal to இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் root of 1 minus x square. So 0 to 1 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் வந்து நமக்கு 1. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து வெளியில் வரும்போது இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அகெயின் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் இன்டிகிரல் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்பர் லிமிட் வந்து root of 1 minus 1 square minus lower limit வந்து root of 1 minus 0 square. So sin inverse of 1 ஓட வேல்யூ வந்து pi by 2 minus sin inverse of 0 வந்து 0 minus 0 minus 1 minus 1 வந்து 0. So இந்த term வந்து 0 ஆயிரும் minus root of 1 which is equal to pi by 2 minus 1க்கு root எடுத்தா 1. So this is the answer. And next நான் எடுத்துருக்க சம் வந்து எக்ஸசைஸ் 9.8ல 4th சம். ஸோ எக்ஸசைஸ் 9.8 வந்து வித் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். ஸோ 5 மார்க்குக்கு இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இதில் இருக்க சம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த லைன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அ பேரபோலா. ஸோ பேரபோலான்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, லைன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரபோலான்றது வந்து என்னது அப்படின்னாலும் ஒரு கர்வ். ஸோ ஈக்குவேஷன், ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த லைன் அண்ட் கர்வ். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுக்கல. ஸோ அதனால நம்ம இந்த ரெண்டு லைனும் கர்வும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, equation of parabola is equal to equation of line. So x square minus 2x is equal to 2x plus 5. ஸோ ரெண்டும் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதனால் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன்னு நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x minus 2x minus 5 which is equal to 0. So x square minus 4x minus 5 is equal to 0. So இது factorize பண்ணா நமக்கு வந்து x minus 5 ஒரு term வரும் and x plus 1 வந்து ஒரு term வரும். Therefore x is equal to 5 ன்னு ஒரு term, x is equal to minus 1 ன்னு ஒரு term. So இதுதான் வந்து அந்த இன்டர்செக்ட் ஆகிற அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிளாட்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம பேரபோலாவோட பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ பேரபோலாவோட ஈக்குவேஷன் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒயோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் ஒயோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஒயோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒயோட வேல்யூ 0னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. So x square is equal to 2x. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா எக்ஸை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் பேரபோலாவோட பாயிண்ட்ஸ். அதே மாதிரி லைனோட பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லைனோட ஈக்குவேஷன் என்னது, y இஸ் ஈக்குவல் டு 2x plus 5. ஸோ இதுக்கு எக்ஸுக்கு 0ன்னு ஒரு பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒய்க்கு 0ன்னு ஒரு பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0. ஸோ எக்ஸ் 0வாக இருக்கும் போது ஒய் வந்து 5ஆக இருக்கும். ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக ஆயிரும், 0 ஆயிரும். ஒய் 0வாக இருக்கும் போது எக்ஸ் வந்து 2x plus 5 is equal to 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 5/2. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபாக வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். இதோட பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து 5 and -1. ஸோ எக்ஸில் 5, ஒயில் வந்து -1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேரபோலாவில் வந்து x0, y0. இந்த இடத்துல இது x0, y0. அண்ட் நெக்ஸ்ட் வந்து x2, y வந்து 0. ஸோ x வந்து 2 இந்த இடத்துல இருக்கும், y வந்து 0 இந்த இடத்துல இருக்கும். ஸோ 2, 0. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைனோட ஈக்குவேஷன் படி x0, y வந்து 5. ஸோ x0, y வந்து 5. ஸோ இந்த இடத்துல வரும் 0, 5. அண்ட் நெக்ஸ்ட் வந்து -5/2, 0. ஸோ எக்ஸில் வந்து -5/2 வந்து இந்த இடத்துல ஃபால் ஆகும். -5/2, ஸோ -5/2, 0. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ லைன் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரையும் இருக்குது. ஸோ லைனோட ஈக்குவேஷன் வந்து இப்படி வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேரபோலா. ஸோ பேரபோலா வந்து நமக்கு சென்டரை டச் பண்ணி 2வை டச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து 5வை டச் பண்ணி போகுது. ஸோ இதுதான் நம்மளோட பேரபோலாவோட டயக்ராம். அண்ட் லைனும் பேரபோலாவும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து என்னது, 5, ஒயில் வந்து -1. ஸோ இதுதான். ஸோ இதோட ஏரியா வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஸோ எந்த இடத்துல வந்து லைனும் பேரபோலாவும் இன்டர்செக்ட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல, இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஏரியா வந்து என்னது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு
integral of, so minus 1 இருந்து 5 வரையும், so minus 1 to 5 y1 minus y2 into dx, which is equal to integral of minus 1 to 5, y1 வந்து நமக்கு, so y1 வந்து நமக்கு 2x plus 5, so 2x plus 5 minus y2 வந்து நம்மளோட parabola x square minus 2x into dx. So இதை minus substitute பண்ணிக்கலாம், so integral of minus 1 to 5 2x minus 5 minus x square plus 2x into dx, which is equal to integral of minus 1 to 5 4x minus 5 2x plus 5, so 4x plus 5 minus x square into dx. So இந்த இடத்துல இதை வந்து நம்ம differentiate பண்ணிக்கலாம், differentiate பண்ணா integral of minus 1 to 5 4x square by 2 plus 5x minus x cube by 3. இப்போ இதுக்கு limit substitute பண்ணிடலாம், limit substitute பண்ணா so 4x square by 2 plus 5x minus x cube by 3 minus 1 to 5. So upper limit minus lower limit, so upper limit வந்து நமக்கு 5, so 4 into 5 வந்து 5 square வந்து 25 by 2 plus 5 into 5 வந்து 25 minus 5 cube, so 25 into 5 வந்து 125, so 125 by 3, so minus 125 by 3, upper limit minus lower limit, so lower limit வந்து நமக்கு minus 1, so 4 into minus 1 square வந்து 4 தான், so 4 by 2, so 5 into minus 1 வந்து minus 5 and minus 1 cube வந்து minus 1 தான், so already ஒரு minus இருக்கு, minus of minus வந்து plus ஆயிடும், so plus 1 by 3, which is equal to, இது வந்து 100, so 100 by 2 plus 25 minus 125 by 3 minus 2 by 2 வந்து 4 by 2 வந்து 2 minus 5 plus 1 by 3, which is equal to, so 100 by 2 வந்து 50, so 50 plus 25 minus 125 by 3 minus உள்ள multiply பண்ணிக்கோங்க, so minus 2 plus 5 minus 1 by 3, so வந்து 1 by 3 terms எல்லாம் common எடுத்துக்கலாம், so minus 125 by 3 minus 1 by 3, and next வந்து 50 plus 25 வந்து 75, so 75 plus 5 வந்து 80, so 80 minus 2 வந்து 78, so 78 plus 78, so இது வந்து add பண்ணா by 3 minus 126 plus 78, so இது divide பண்ணா நமக்கு 3 1s are 3, 3 4s are 12, 3 2s are 6, so minus 42 plus 78, which is equal to, minus பண்ணா நமக்கு வந்து 6 3, so 36 வரும், so 36 square units, so area எழுதும்போது எப்பவுமே unitsல தான் எழுதணும், so 36 square units, this is the answer.